கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்தலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். சனிக்கிழமை ஆடி மாதம் 11ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருங்கள். இன்றைய தியான வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க ஏயோதியாளுக்கும் சிந்திக்கேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். தியானம். அக்காலத்திலே பிலிப்பி சபை விசுவாசிகள் மத்தியிலே கருத்து வேற்றுமைகளும் பிரிவினைகளும் உண்டாயிருந்தது. இதை குறித்து பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்திலே தேவ ஊழியக்காரனாகிய பவுல் குறிப்பிடும் போது, ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணக்கடவீர்கள் என்று கூறியிருக்கின்றார். சபையிலே நடக்கும் குழப்பங்களை குறித்து நிருபங்களிலே எழுதும் போது அவற்றை குறிப்பிட்ட நபர்களுக்கு கூறாமல் பொதுவாக எழுதியிருப்பதை காணலாம். ஆனால் பிலிப்பி சபையிலே இருந்த 2 விசுவாசிகளுக்கு அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாக இருக்கும்படி புத்தி சொல்லியிருக்கின்றார். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க ஏயோதியாளுக்கும் சிந்திக்கேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன் என்று 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். இவர்கள் அந்த சபையோர் மத்தியிலே நன்கு அறிமுகமுள்ளவர்களாக இருந்திருக்க வேண்டும். இவர்கள் இருவரும் கிறிஸ்துவின் நற்செய்திக்காக பிரயாசப்பட்டவர்கள். அவர்கள் நாமங்கள் ஜீவ புத்தகத்திலே எழுதியிருக்கிறது என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் பிற்பாடு அவர்களுக்குள் கருத்து முரண்பாடுகள் உண்டாயிருந்தது. அதனால் அவர்கள் மத்தியிலே உண்டாயிருக்கும் வேற்றுமைகளை விட்டுவிட்டு கிறிஸ்துவின் அழைப்பின் நோக்கத்தை குறித்த ஒரே சிந்தையை தரித்திருக்கும்படி அறிவுரை கூறுகின்றார். அவர்களுக்குள் உண்டான கருத்து முரண்பாட்டினால் அவர்களை தள்ளிவிடாமல் அவர்கள் மறுபடியும் நல்லிணக்கத்துக்குள் வரும்படி அவர்களுக்கு உதவி புரியும்படி அங்கிருந்த ஊழியர்களை வேண்டிக் கொண்டார். எங்கள் மத்தியிலும் இத்தகைய நிலைமைகள் உண்டாகலாம். அப்படியான சூழ்நிலைகள் வந்து எங்கள் நோக்கத்தையும் பிரயாசத்தையும் திசை திருப்பாதபடி நாங்கள் எப்போதும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சிந்தையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபம் செய்வோம். நித்திய ஜீவனுக்கென்று என்னை அழைத்த தேவனே, ஆண்டுகள் கடந்து சென்றாலும் நான் கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாக இருக்கும்படிக்கு எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழிநடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்.